லட்சக்கணக்கான ஆடியோ பாட்காஸ்ட்டை வாத்தா ஆப்ல கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. தமிழ் மற்றும் அதர் லாங்குவேஜஸ்லயும் உங்களோட பாட்காஸ்ட்டை வாத்தா ஆப்ல பப்ளிஷ் பண்ணலாம். கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணி வாத்தா ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க. எப்போ நமக்கு ஸ்ட்ரெஸ்ன்னு ஒன்று வரும்னா, ஃபர்ஸ்ட் எப்போ நமக்கு சொல்யூஷன் இல்ல அப்படின்ற ஒரு ஸ்டேட் இருந்தாதான் நமக்கு இதெல்லாம் அஃபெக்ட் ஆகும். இப்போ சொல்யூஷன் இருக்குன்னா நம்ம யோசிக்கவே போறது இல்ல. இப்போ ஓகே, இந்த கொரோனா சிச்சுவேஷனோ கோவிட்-19 சிச்சுவேஷனுக்கோ இந்த மாத்திரை இருக்கு, இல்ல இந்த வேக்சின் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு ரிலீஃப் வந்துடும். இது ஸ்ட்ரெஸ்ன்ற வேர்டை எடுத்துட்டு, இதை டென்ஷன்ற வேர்டை எடுத்துட்டு, இதுல என்ன ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு அப்படின்னு ஃபர்ஸ்ட் ஷிஃப்ட் பண்ணிக்காங்க. ஸோ அப்படி பண்ணீங்கன்னா இந்த டைம் நீங்க யூஸ்ஃபுல்லா ஸ்பெண்ட் பண்ண முடியும். இருக்கிற டைம்ல ஒரு ஸ்கில்ல கெயின் பண்ணுவீங்க. அண்ட் நீங்க வரப்போற சிச்சுவேஷனுக்கு நீங்க ரெடி ஆகலாம். மெயின் ப்ராப்ளம் எல்லாரும் ஃபேஸ் பண்றது மைண்ட் லெவல்ல தான். இப்போ மைண்ட் லெவல்ல அடுத்தது என்ன பண்றது, என்கிட்ட காசு இல்ல, இன்னைக்கு இதுல அதெல்லாம் நினைச்சிட்டு இருக்காங்க. அது ப்ராக்டிக்கல்னு, அது மோஸ்ட் இம்ப்ராக்டிக்கல். ஒரு அளவுக்கு தான் நீங்க மைண்ட் ஹெல்ப் பண்ண முடியும். அதை தாண்டியும் எனர்ஜி, உங்களோட ஃபீலிங்ஸ். ஃபர்ஸ்ட் பிரீதிங், ஆக்சிஜன், ஏர். எஸ்பெஷலி வெளியில போய் தினம் வேலை செஞ்சுட்டு வருவாங்க. 7 to 8 hours மாஸ்க் போட்டு உட்காந்துட்டு இருக்காங்க. உயிரோட இருக்கணும்னா நீங்க என்ன பண்ணும், பிரீத் பண்ண என்ன ஆகும், ஆக்சிஜன் உள்ள போகும். இப்போ அந்த ஃபண்டமெண்டல் லெவல்லே நீங்க மாஸ்க் போட்டுட்டு உட்காந்துட்டு இருக்கீங்கன்னா என்ன ஆகும்னா, நீங்க வெளியில மூச்சு சுவாசிக்கிறது கார்பன் டை ஆக்சைடு. அது வெளியில போகணும், அதையே நீங்க திருப்பி உள்ள சுவாசிச்சுட்டு இருக்கீங்க இந்த மாஸ்க் போட்டுட்டு. ஸோ இது ஆக்சுவலி கான்ட்ரோவர்ஷியல் டாபிக் ஆயிடும். அப்ப நீங்க என்ன மாஸ்க் தூக்கி போடுன்னு சொல்றீங்க? ஆக்சுவலி பர்சனலி ஸ்பீக்கிங் நான் அதான் சொல்லுவேன். நிறைய பேர் டைம் இருந்தாலும் அவங்களால தூங்க முடியல. பிகாஸ் அவங்களுக்கு இதே தாட்ஸ் ரிப்பீட்டிவா இருக்கு. இல்ல தூங்குனதுக்கு அப்புறமா அவங்க ஃப்ரெஷ்ஷா ஃபீல் பண்ணல, ரிஃப்ரெஷ்ஷா ஃபீல் பண்ணல. சிம்பிள் டெக்னிக் இருக்கு உடனே அந்த பேட்டர்ன் என்டர் பண்றதுக்கு. மேடம் வணக்கம். மேடம் வணக்கம் ஷா. மேடம், ஒரு பக்கம் கொரோனா நம்மள ஒரு வழி பண்ணுது, இன்னொரு பக்கம் அதை பார்த்து பயந்து பல பேர் சூசைட்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் நடந்துட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா வேலை இழப்பு, வேலை இல்லாம போற ஒரு சிச்சுவேஷன் ஆகுது. சோ எங்க சுத்தி பார்த்தாலுமே மனிதன் ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு ஸ்ட்ரெஸ்ஸுக்கு உள்ளாகிற ஒரு சூழல் இப்ப இருக்கு. அதாவது உலகம் பூராவே இருக்கு. சோ நீங்க நிறைய விஷயங்கள் இதுக்காக இன்னோவேட்டிவா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. நீங்க ஒரு ஸ்ட்ரெஸ்ல இருந்து வெளில கொண்டு வந்திருக்கீங்க நிறைய எக்ஸ்பெரிமெண்ட் மூலியமா. சோ இந்த விஷயங்கள்லாம் நம்ம எப்படி ஹேண்டில் பண்றதுன்னு நீங்க நினைக்கிறீங்க? So answer to your question is, எல்லாத்துக்கும் சொல்யூஷன் ஒண்ணுதான். என்னன்னா, ஃபர்ஸ்ட் எப்போ நமக்கு சொல்யூஷன் இல்ல அப்படின்ற ஒரு ஸ்டேட் இருந்தாதான் நமக்கு இதெல்லாம் அஃபெக்ட் ஆகும். இப்போ சொல்யூஷன் இருக்குன்னா நம்ம யோசிக்கவே போறது இல்ல. இப்போ ஓகே, இந்த கொரோனா சிச்சுவேஷனோ கோவிட்-19 சிச்சுவேஷனுக்கோ இந்த மாத்திரை இருக்கு, இல்ல இந்த வேக்சின் இருக்கு, இல்ல இந்த சொல்யூஷன் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு ரிலீஃப் வந்துடும். உங்களையும் அறியாம ஒரு ரிலாக்ஸ் ஆயிடுவீங்க. ஓ சரி, வந்தாலும் சரி பரவாயில்ல, மருந்து இருக்கு அப்படின்ற ஒரு ஃபீலிங் வரும். ஸோ பாயிண்ட் என்னன்னா, இப்ப மேஜர் இது சொல்யூஷனே இல்ல சொல்யூஷன் இருக்குமா, இல்ல செகண்ட் வேவ் வருமா, இல்ல இந்த மாதிரி இன்னொரு வைரஸ் வருமா அப்படின்ற இதே ரிப்பீட் மோட்ல போயிட்டு இருக்கிறதுனால யாருக்குமே அன்சர்டனிட்டி இருக்கிறதுனால இந்த நீங்க சொன்ன எக்ஸ்பிளைன் பண்ண எல்லாம் ஒரு பெரிய பூதாகாரமா இருக்கு. இது பெரிய ப்ராப்ளமா நமக்கு தெரியுது. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுவோம்னா, சொல்யூஷன் இருக்கா இல்லையா அதுக்கு நம்ம வந்துருவோம். ஸோ சொல்யூஷன் இருக்குன்றத ஜனங்க புரிஞ்சுட்டாங்கன்னா, அப்போ ஆட்டோமேட்டிக்கா அவங்க எனர்ஜிஸ் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆயிட்டு மற்ற டைரக்ஷன்ல யோசிக்க ஆரம்பிச்சிடும். மற்ற டைரக்ஷனுக்கு ஃப்ரீ ஆகும். அப்போ ஃப்ரீ ஆன உடனே இந்த சூசைடல் தாட்ஸ், இந்த வரி டென்ஷன் தன்னால ஆட்டோமேட்டிக்கா எவாபரேட் ஆயிடும். பிகாஸ் நீங்க சர்வைவல் லெவல்ல இருக்கிறதுனால சொல்யூஷனே இல்லன்ற போது யார் என்ன சொன்னாலும் உங்க மண்டையில ஏறாது. அது நேச்சுரல். தெர் இஸ் சைக்கலாஜிக்கல், பிசிக்கல், பயாலஜிக்கல் ரெஸ்பான்ஸ் கன்ஸ்ட்ரக்ட் ஆயிட்டு சர்வைவல் தான் இருக்கும். ஸோ சொல்யூஷன் இருக்கு, என்ன சொல்யூஷன் அதுக்கு போவோம் நம்ம. ஸோ ஃபர்ஸ்ட் எப்படின்னா, இது எப்படி அப்ரோச் பண்ணிட்டு இருக்காங்க சொல்யூஷன்றது. ஒன்று என்ன சொல்றாங்க, வேக்சின் அப்படிங்கிறாங்க. இது எல்லாருக்கும் தெரிஞ்சது. அது சர்ச் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி அந்த டைரக்ஷன்ல போயிட்டு இருக்கு. ஸோ வேக்சின் கிடைச்சிச்சுன்னா, வேக்சின் போட்டுனா நமக்கு தடுப்பூசி போட்டாங்கன்னா நமக்கு வராது, எதிர்ப்பு சக்தி வந்துடும், அந்த மாதிரி பேசிட்டு இருக்காங்க. அஃப்கோர்ஸ் அதோட சைடு எஃபெக்ட்ஸ், அது இவ்வளவு வருஷம் போட்டதுக்கு அப்புறம் என்ன ஆகும் அதெல்லாம் யாருமே கண்டுக்கல. ஸோ இப்போ இருக்க சிச்சுவேஷன் ஓகே, வேக்சின் வந்துச்சுனாலே கொஞ்சம் ஃப்ரீ ஆயிடுவாங்க. நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்காங்க அது ஒரு சொல்யூஷன். இப்போ ஒரு ஸ்ட்ரெஸ்ன்றது நீங்க எப்படி டிஃபைன் பண்றீங்க, அது நீங்க ஃபர்ஸ்ட் உங்களுக்குள்ளே நீங்க அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கணும். இப்போ இதே ஸ்ட்ரெஸ் இன்னொருத்தவங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டியா கூட இருக்கலாம். நிறைய பேர் இந்த வேலை எனக்கு பிடிக்கல, அந்த வேலை எனக்கு பிடிக்கல அப்படின்னே நினைச்சுட்டு போயிட்டு இருந்திருப்பாங்க இவ்வளவு நாள் வேலைக்கு. இப்போ இது இந்த சிச்சுவேஷனால வேற வழி இல்லாம வீட்டுல உட்காந்துட்டு இருக்காங்க. அப்போ ஆக்சுவலி பாத்தீங்கன்னா இனிஷியல் டேஸ்ல ரிலீஃபா தான் இருக்கும் எல்லாருக்கும். சரி ஓகே, இந்த மாதிரி பீப்புளுக்கு சொல்றேன், சரி ஏதோ ஒண்ணு அந்த வேலை எனக்கு பிடிக்கல, அப்ப இப்ப கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகலாம், சரி நம்ம இன்னொரு வேலை தேடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதுவும் இது என்ன ஆகுதுன்னா, இது அன்சர்டனிட்டியோட கண்டினியூ ஆகுறதுனால தான் ப்ராப்ளம்.
ஸோ இதை அணுகணும்னா மெயின் திங் வந்து நீங்க ஃபர்ஸ்ட் ரீடிஃபைன் பண்ணணும் ஒரு சுச்சுவேஷனை. அதே சுச்சுவேஷனை வந்து ஆப்பர்ச்சுனிட்டியா கன்வெர்ட் பண்ணுங்க ஃபர்ஸ்ட். ஓகே, இப்போ லாக்டவுன்ல இருக்கேன்னா, இப்போ மானிட்டரி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கம்மியா இருக்கா, இதுக்கப்புறம் வேலை கிடைக்காது, இதுக்கப்புறம் நான் ஊருக்கு போவேனா, இதெல்லாம் எனக்கு தெரியாது. இது வந்து இப்போ இதுதான் நான் ஃபேஸ் பண்றேன். இதை வந்து நான் ரீடிஃபைன் பண்ணிக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது வந்து ஸ்ட்ரெஸ்ன்ற வேர்டை எடுத்துட்டு, இதை டென்ஷன்ற வேர்டை எடுத்துட்டு, இதுல என்ன ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு அப்படின்னு ஃபர்ஸ்ட் ஷிஃப்ட் பண்ணிக்கோங்க. அப்ப என்ன ஆகும்னா நீங்க அந்த டைரக்ஷன்ல எக்ஸ்ப்ளோர் பண்ண ஆரம்பிக்கலாம். ஓகே, இந்த சுச்சுவேஷன் முடிஞ்சதுக்கு அப்புறமா என்னெல்லாம் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பாசிபிலிட்டி இருக்கு. இப்ப நிறைய வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஆயிடுச்சு. இப்ப ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஆயிடுச்சுன்னா இப்ப இருக்கிற சுச்சுவேஷன்ல வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம்ல வந்து சில திறமைகள் வந்து சில பேர்கிட்ட வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. அதை ரிசர்ச் பண்ணிட்டு இதுதான் இப்ப வந்து ஃபியூச்சர்ல வந்து இந்த மாதிரி டேலண்ட் இருந்தானா அவங்களுக்கு வந்து ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறையனா அதுல வந்து நீங்க வந்து உங்களை அப்கிரேட் பண்ணிக்கோங்க. ஏதாவது ஒரு கோர்ஸ் பண்ணுங்க, இல்ல ஏதாவது ஒரு நீங்களே எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு நீங்க ஏதாவது ஒரு ப்ராப்ளம்க்கு வந்து சொல்யூஷனோ இல்ல ஆப் கண்டுபிடிக்கிறதோ, இந்த மாதிரி எப்படி இந்த சுச்சுவேஷனோ ஸ்ட்ரெஸ்ன்றத ரீடிஃபைன் பண்ணிட்டு ஆப்பர்ச்சுனிட்டின்னு பாருங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ஸோ அப்படி பண்ணீங்கன்னா இந்த டைம் வந்து நீங்க யூஸ்ஃபுல்லா ஸ்பெண்ட் பண்ண முடியும். இருக்கிற டைம்ல ஒரு ஸ்கில்ல கெயின் பண்ணுவீங்க. அந்த ஸ்கில்ல கெயின் பண்றதுனால ஃபியூச்சர்ல அது வந்து ஆல்ரெடி இப்போ தெரிஞ்சிச்சு. ஒர்க் ஃப்ரம் ஹோம்ல இதெல்லாம் ரெக்யர்மெண்ட்லாம் அந்த டைரக்ஷன்ல நீங்க யோசிச்சு நீங்க அப்கிரேட் பண்ணிட்டீங்கன்னா நீங்க வரப்போற சுச்சுவேஷனுக்கு நீங்க ரெடி ஆகலாம். இந்த டெஃபினிஷனை வந்து ஸ்ட்ரெஸ்ல இருந்து ஆப்பர்ச்சுனிட்டின்னு கொண்டு வந்துருங்க ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட் வந்து இந்த மாதிரி ஃபினான்ஷியல் ப்ராப்ளம் இருக்கு, இல்ல ஃபினான்ஸ்ன்றதே வந்து எனர்ஜின்னு கொண்டு வந்துருங்க. எல்லாமே எனர்ஜி தான். ஸோ எனர்ஜின்னு வரும்போது எனர்ஜி எக்ஸ்சேஞ்சுன்னு வரும். எனர்ஜி எக்ஸ்சேஞ்சுன்ற போது நீங்க வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் எந்த விதத்துல எனக்குள்ள என்னென்னலாம் இருக்கு நான் இன்னொருத்தவங்க கிட்ட எக்ஸ்சேஞ்ச் பண்றதுக்கு அப்படின்ற லெவல்ல போயிட்டு நீங்க திறமை லெவல்ல போங்க. அப்போ நீங்க வந்து உங்களுக்கு தெரியும் இதெல்லாம் எனக்கு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு, இதெல்லாம் எனக்கு இன்ட்ரெஸ்டிங்கா இல்ல அப்படின்ற மாதிரி உங்களுக்கு தெரியும். இது வந்து டைமை எப்படி யூஸ்ஃபுல்லா, இந்த லாக்டவுன் டைமை எப்படி எல்லாம் யூஸ்ஃபுல்லா நீங்க வந்து ஃபியூச்சருக்கு நீங்க கேட்ட கொஸ்டினுக்கு மணியோ இல்ல அங்க போக முடியல இங்க போக முடியல அந்த இதுல இருந்து உங்க அட்டென்ஷன் கொண்டு வந்துட்டு நீங்க யூஸ்ஃபுல்லா இந்த டைமை ஸ்பெண்ட் பண்ணலாம். அதே சமயத்துல நீங்க கனெக்ட் பண்றது வந்து நீங்க ஆக்சுவலி நீங்க ஃபர்ஸ்ட் யோசிக்கணும். இப்ப வந்து நான் ஊருக்கு போகணுமோ இல்ல இங்க இருக்கணுமோன்றதுக்கு ரீசனே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னன்றதை யோசிங்க. இப்போ அங்கேயும் போயிட்டு அங்கேயும் வந்து நீங்க வந்து ஒரு பர்டனா ஃபீல் பண்ணலாம், இல்ல அங்க இருக்கிற ஃபேமிலி டென்ஷன் உங்களுக்கு அஃபெக்ட் பண்ணிட்டு நிறைய பேர் வந்து அதனால தான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இங்க வந்திருக்காங்க. எனக்கே பர்சனலா தெரியும் நிறைய பேர் வந்து திருப்பி போக மாட்டேங்கிறாங்க ஊருக்கு. ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தா கூட போக மாட்டேங்கிறாங்க. ஸோ நீங்க என்ன சுச்சுவேஷன்ல யூனிக்கா இருக்கீங்களோ நீங்க ஃபர்ஸ்ட் உங்களை ஃபர்ஸ்ட் அனலைஸ் பண்ணிக்கணும். நான் வந்து உண்மையாவே நான் ஊருக்கு போகணுமா? இப்போ ஊருக்கு போனேன்னா அங்க ஒன்றும் உங்களுக்கு ஒன்றும் எஸ்கேப் கிடையாது. ஃபர்ஸ்ட் அங்கேருந்தே பாதி பேர் எஸ்கேப் பண்ணி இங்க வந்திருக்காங்க, இல்ல ஆப்பர்ச்சுனிட்டி தேடி இங்க வந்திருக்காங்க. இப்போ சரி இங்க இருந்து அங்க எஸ்கேப் ஆகணுமா, இல்ல அங்க ஆப்பர்ச்சுனிட்டிக்கு போறேன்னா, இல்ல எதுக்காக நாங்க போனோம்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அது கிளியர் ஆயிடுங்க. எல்லாருமே வந்து ஊருக்கு போனோம் சரி வந்துச்சு அப்படின்னு நினைச்சோம்னா இது வந்து அவங்களுக்கு அது பெர்மனன்ட் சொல்யூஷன் கிடையாது. அதுவே ஒரு ஸ்ட்ரெஸ் தான். அடுத்து என்ன யோசிக்கணும், அடுத்து என்ன பண்ணணும் அப்படிங்கிற பதட்டம் அப்படிங்கிறதே ஒரு ஸ்ட்ரெஸ் தான். இப்போ அடுத்தது என்ன பண்ணணும் அப்படின்றத வந்து நீங்க எந்த ஸ்டேட் ஆஃப் பீயிங்ல இருந்து அட்ரஸ் பண்றீங்கன்றது இருக்கு. கரெக்டா நீங்க சொன்ன பாயிண்ட். ஒண்ணு வந்து பதட்டத்துல பண்றீங்களா, இல்ல சரி இது ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கா, சரி இது இருக்கு அப்படின்ற ஒரு நிலையில வந்துட்டு அந்த லெவல்ல இருந்து சர்வைவல் மோட்ல இருந்து வெளியில வந்துட்டு சரி அப்பதான் நீங்க வந்து கண்ணை திறந்து வெளியிலே நீங்க பார்க்க முடியும். சோ அந்த எந்த நிலையிலேருந்து தட் இஸ் எந்த ஸ்டேட் ஆஃப் பீயிங்லேருந்து இந்த கொஸ்டினை நீங்க அட்ரஸ் பண்றீங்கன்றது முக்கியம். இந்த ஷிஃப்ட் வந்து ரொம்ப முக்கியம். வெறும் மைண்ட் இப்போ மெயின் ப்ராப்ளம் எல்லாரும் ஃபேஸ் பண்றது வந்து மைண்ட் லெவல்ல தான். இப்போ மைண்ட் லெவல்ல அடுத்தது என்ன பண்றது, என்கிட்ட காசு இல்ல இன்னைக்கு இதுல அதெல்லாம் வந்து நினைச்சிட்டு இருக்காங்க. அது ப்ராக்டிக்கல்னு, அது மோஸ்ட் இம்ப்ராக்டிக்கல். ஒரு அளவுக்கு தான் நீங்க மைண்ட் வந்து ஹெல்ப் பண்ண முடியும். அதை தாண்டியும் எனர்ஜி, உங்களோட ஃபீலிங்ஸ், உங்களோட எனர்ஜி ஃபீல்டு நீங்க அப்படி டிஃபைன் பண்ணிக்கிறீங்க இல்லையா, அதான் உண்மை. அந்த எனர்ஜி ஃபீல்டு தான் உங்களுக்கு வந்து என்ன அட்ராக்ட் பண்றீங்க அடுத்தது ஆஸ் அ சொல்யூஷன்ன்றது வந்து அதுதான் டிஃபைன் பண்ணும். ஸோ நான் வந்து என்னோட எனர்ஜி லெவல்ல இருந்து எப்படி நான் சொல்யூஷன்ஸ் அட்ராக்ட் பண்றது அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் திங் வந்து உங்க பிசிக்கல் லெவல்ல நீங்க சரியா இருக்கணும். தட் மீன்ஸ் பிசிக்கல் பாடி வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வந்து ஏதோ சாப்பிட்டீங்க, இன்டைஜஷன் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்ப கண்டிப்பா உங்க மைண்ட் ஒர்க் ஆகாது. நீங்க எப்ப நான் வந்து டாய்லெட் போவேன் தான் நினைச்சிட்டு இருப்பீங்க. சோ அந்த நிலையில போய் நீ தியானம் பண்ணு, நீ உட்காரு அப்படின்னா யாரும் அந்த ஸ்டேட் ஆஃப் பீயிங்ல இருக்க மாட்டாங்க. சோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னா நம்ம பிசிக்கல் சர்வைவல், நம்ம பிசிக்கல் பாடிக்கு அட்டென்ஷன் கொண்டு வந்துட்டு அதுக்கு சில பேசிக் நெசசிட்டிஸ் இருக்கு, அதை வந்து நீங்க டேக் கேர் பண்ணணும். அது என்னன்னா ரொம்ப பேசிக்ஸ் ஆக்சுவலி. ஃபர்ஸ்ட் வந்து பிரீதிங், ஆக்சிஜன், ஏர். இப்போ பாதி ப்ராப்ளம், இன்ஃபேக்ட் மோர் தென் முக்காவாசி ப்ராப்ளம் நான் சொல்லுவேன், எஸ்பெஷலி வெளியில போய் தினம் வேலை செஞ்சுட்டு வருவாங்க, 7 to 8 hours மாஸ்க் போட்டு உட்காந்துட்டு இருக்காங்க. இப்போ நீங்க பேசிக் ஃபண்டமெண்டல் கொஸ்டின்ல யோசிங்க. நீங்க இப்போ நம்ம உயிரோட இருக்கணும்னா, இது எந்த குழந்தையும் சொல்லும், உயிரோட இருக்கணும்னா நீங்க என்ன பண்ணும், ப்ரீத் பண்ணா என்ன ஆகும், ஆக்சிஜன் உள்ள போகும்.
ஆக்சிஜன் உள்ள போனாதான் என்ன ஆகும், உங்க சர்க்குலேஷன், உங்க செல்ஸ், உங்க பாடியோட இருக்க செல்ஸுக்கு வந்து பிளட் சர்க்குலேஷன் போகும், ஆக்சிஜனேஷன் போகும். அதே பிளட் சர்க்குலேஷன் ஆக்சிஜனேஷன் உங்க பிரெயினுக்கு போகும். அப்ப போனாதான் நீங்க யோசிக்கவே முடியும் ஒழுங்கா, உங்க பிரெயின் சரியாவே ஃபங்க்ஷன் ஆகும். இப்போ அந்த ஃபண்டமெண்டல் லெவல்லயே நீங்க மாஸ்க் போட்டுட்டு உட்காந்துட்டீங்கன்னா என்ன ஆகும்னா, நீங்க வெளியில மூச்சு சுவாசிக்கிறது வந்து கார்பன் டை ஆக்சைடு, அது வெளியில போகணும், அதையே நீங்க திருப்பி உள்ள சுவாசிச்சுட்டு இருக்கீங்க இந்த மாஸ்க் போட்டுட்டு. ஸோ என்ன ஆகுதுன்னா ஹைபாக்சிக் ஸ்டேட் வருது. ஹைபாக்சிக் ஸ்டேட் ஆஃப் பீயிங் எப்படின்னா, நம்ம வெளியில ஆக்சிஜனை உள்ள எடுத்துட்டு வெளியில கார்பன் டை ஆக்சைடு வெளியில சுவாசிக்கிறத விட்டுட்டு நம்மளே ஒரு பிளாக்கை போட்டுட்டு இருக்கோம், நம்மளே ஒரு தடுப்பு போட்டுட்டு இந்த ஃபார்ம் ஆஃப் மாஸ்க் போட்டுட்டு நம்ம வெளியில விட வேண்டிய கார்பன் டை ஆக்சைடை உள்ளுக்குள்ள இழுத்துட்டு இருக்கோம் திருப்பியும். அப்படி பண்ண பண்ண என்ன ஆகுதுன்னா, உள்ளுக்குள்ள ஆக்சிஜனேஷன் லெவல் செல்ஸ்ல வந்து கம்மியாகுது, எஸ்பெஷலி டு த பிரெயின். அப்படி கம்மி ஆகும்போது நீங்க எப்படி யோசிப்பீங்க, பாடி வந்து எப்படி நான் வந்து சர்வை பண்ணணும் தான் உங்க பாடி ஆட்டோமேட்டிக்கா பயாலஜிக்கல் ரெஸ்பான்ஸ் இருக்கும். அப்ப நான் சொல்றது கூட உங்க பிரெயின்ல ஏறாது, அவங்க கேட்க கூட மாட்டாங்க, அது அவங்க ப்ராப்ளம் கிடையாது, ஏன்னா ஆக்சிஜனே உள்ள போல. அப்ப எப்படி நீங்க வந்து சர்வை பண்ணீங்க? ஸோ இது வந்து ஆக்சுவலி கான்ட்ரவர்ஷியல் டாபிக் ஆயிடும். அப்ப நீங்க என்ன மாஸ்க் தூக்கி போடுன்னு சொல்றீங்க? ஆக்சுவலி பர்சனலி ஸ்பீக்கிங் நான் அதான் சொல்லுவேன், பிகாஸ் நிறைய ரீசன்ஸ் இருக்கு. இது வந்து நீங்க மாஸ்க் போட்டுட்டு இவ்வளவு நேரம் உட்காந்தீங்கன்னா உங்க இம்யூனிட்டியும் கம்மியாகும். இம்யூனிட்டி கம்மியாகுனா உங்க இன்ஃபெக்ஷன் சசெப்டிபிலிட்டி இன்க்ரீஸ் ஆகும். ஸோ சொல்யூஷன் வந்து அட்லீஸ்ட் ஃபியூ மொமெண்ட்ஸ் எவ்ரி டே இல்ல, ஒரு ஹாஃப் அன் ஹவருக்கு, ஒரு 1 ஹவருக்கு கொஞ்சம் டைம் எடுத்துட்டு, நீங்க வேற வழியே இல்ல மாஸ்க் போட்டு தான் ஆகணும்னா அந்த மாஸ்கை கழட்டி வச்சுட்டு கான்சியஸா மைண்ட்ஃபுல்லா பிரீத் பண்ணுங்க. டீப் பிரெத்ஸ் ஒரு 5-10 டைம்ஸ் எடுத்துட்டு நீங்க திருப்பி ஒரு பேலன்ஸ் ஸ்டேட்டுக்கு வாங்க. பெருமூச்சு இழுத்து விடுங்க. அந்த பவர் உங்ககிட்டே இருக்கு. இது வந்து காசு கொடுத்து வாங்கணும்னு அவசியம் கிடையாது. மூச்சு இழுத்து விடணும், ஒழுங்கா இழுத்து விடணும், கான்சியஸா இழுத்து விடணும். இப்ப இருக்க சிச்சுவேஷன்ல மாஸ்க் போட்டு தான் ஆகணும்னா இப்படி பண்ணுங்க. அப்படி சப்போஸ் உங்களுக்கு வந்து ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு, ஒர்க் ஃப்ரம் ஹோம் இருக்கு, நம்ம மாஸ்கே போட வேணா, நான் ரொம்ப நிம்மதி, ரொம்ப சந்தோஷம். இந்த டைம்ல கான்சியஸா பிரீதிங் வந்து ஒரு ப்ராக்டிஸாவே நீங்க கொண்டுருங்க. எப்படி நீங்க வந்து சாப்பிடுறீங்களோ, எப்படி தண்ணி குடிக்கிறீங்களோ, அது அந்த மாதிரி பண்ணுங்க. செகண்ட் லெவல் இம்பார்ட்டன்ட் திங் ஃபார் த செல்ஸ் ஆஃப் த பாடி ப்ராப்பரா இருக்குது வந்து வாட்டர். இது பேசிக்ஸ், இது ஏபிசிடி சொல்லி கொடுத்துருக்கேன், எது நமக்கு தேவை ஃபர்ஸ்ட்னு. அதெல்லாம் பூர்த்தி செஞ்சப்பறம் தான் நீங்க வந்து யோசிச்சுட்டு நான் என் லைஃபை பத்தி யோசிக்க முடியும், அடுத்தது என்ன பண்ணுவேன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த நிலை கரெக்டா வரும், அதுக்கு தான் நம்ம போறோம். அந்த கரெக்ட் நிலையிலேருந்து நம்ம அடுத்தது என்ன பண்ணணும், நம்ம அட்ரஸ் பண்ணணும் இல்லையா? அந்த நிலைக்கு வந்து பேசிக்ஸ் ஃபர்ஸ்ட் அட்ரஸ் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் வந்து பிரீதிங், செகண்ட் வந்து வாட்டர். ஏன் வாட்டர்? பிகாஸ் 90% ஒரு செல்லுலயும் மோர் தென் 90% வாட்டர் தான் இருக்கு. அப்போ அந்த 90%க்கு மேல வாட்டர் இருக்குன்னா அந்த வாட்டரை வந்து நம்ம கொடுக்கணும் நம்ம பாடிக்கு. அப்படி இல்லைன்னா என்ன ஆகும்னா டீஹைட்ரேட் ஆயிட்டு கன்ஸ்ட்ரிக்ட் ஆயிடும் செல்ஸ், அதுவும் ஸ்ட்ரெஸ். ஸோ ஃபர்ஸ்ட் பாடிலி பயாலஜிக்கல் ஸ்ட்ரெஸ்ஸை நம்ம ரிலீவ் பண்ணிடுவோம். ஸோ அதுக்கு என்ன பண்ணணும், தண்ணி தாகம் எடுக்கிற வரைக்கும் வெயிட் பண்ண வேணாம். அப்போ ஆல்ரெடி டீஹைட்ரேட்டட் நீங்க, அதுக்கு முன்னாடியே வாட்டரை வந்து நீங்க வந்து எடுத்துக்கலாம். இன்னொன்று திங்கும் நீங்க பண்ணலாம் ஆக்சுவலி. அது எப்படின்னா, வாட்டருக்கு வந்து உங்க இன்டென்ஷனை, உங்களோட உள்நோக்கத்தை ஸ்டோர் பண்ற கேப்பபிலிட்டி இருக்கு. ஸோ நீங்க குடிக்கிற வாட்டரை வந்து இந்த வாட்டரை நரிஷ் பண்றது, இது வந்து ஆக்சுவலி ஈமோட்டோன்னு ஒரு சயின்டிஸ்ட் வந்து இது வந்து யூடியூப்ல போய் டைப் பண்ணீங்கன்னா வரும். ஈமோட்டோன்னு டைப் பண்ணீங்கன்னா அவர் வந்து வாட்டரை வந்து இந்த மாதிரி பிளஸ் பண்ணி ஐ லவ் யூ, தேங்க் யூ, ஐ ஹேட் யூ இதெல்லாம் சொல்லி வாட்டரை வந்து பிளஸ் பண்ணிட்டு அவங்க இன்டென்ஷன் வச்சுட்டு அப்புறம் மைக்ரோஸ்கோப்ல அதை பார்த்திருக்காரு. அதோட செல் ஸ்ட்ரக்சரே மாறிடுச்சு, அந்த கிறிஸ்டல் சைஸ் ஸ்ட்ரக்சரே மாறிடுச்சு. ஒன்னொன்று அந்த எங்க வந்து பாசிட்டிவ் எமோஷன்ஸோட அவர் சொல்லியிருக்காரோ அவ்வளோ பியூட்டிஃபுல்லா இருக்கு அந்த கிறிஸ்டல். நீங்க போய் பார்த்தீங்கன்னா இருக்கும் யூடியூப்ல, இல்ல ஜஸ்ட் இமோட்டோன்னு போடுங்க, அந்த பிக்சர்ஸ் எல்லாம் அப்படியே வரும். ஐ ஹேட் யூன்னு சொன்னதால அப்படியே செதந்து போயிருக்கு அந்த செல் ஸ்ட்ரக்சரே. ஸோ நம்ம உள்ளுக்குள்ள ஐயோ பயந்து அடுத்த என்ன பண்ண போறேன், நம்ம வந்து அப்படியே தான் குடிக்கிறோம் தண்ணி, அப்படியே தான் நம்ம சாப்பிட்றோம். நம்ம வந்து யோசிச்சு இதை வந்து நான் பிளஸ் பண்ணும் அப்படிலாம் அந்த லெவல் கூட போகணும்னு கூட சொல்ல, கொஞ்சமாவது கொஞ்சம் டைம் எடுத்து, இப்பதான் டைம் தான் எல்லாருக்கும் இருக்கு. நீங்க இதெல்லாம் நீங்க வந்து பிகம் அவேர் ஆஃப் இட்னு சொல்றேன். இதெல்லாம் அவேர் ஆயிட்டு நீங்க வந்தீங்கன்னா நீங்க வந்து எப்படி நான் அந்த தியான நிலையை ஒரு நிலைக்கு வரணும்னு எல்லாம் யோசிக்க வேணாம், ஆட்டோமேட்டிக்கா வந்துருவீங்க. ஸோ பிரீதிங் ஃபர்ஸ்ட், வாட்டர் நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட், தேர்ட் வந்து ஸ்லீப் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ எனிவே நமக்கு டைம் இருக்கு, அந்த அந்த இந்த ஸ்டேட் ஆக்சுவலி நிறைய பேர் வந்து டைம் இருந்தாலும் அவங்களால தூங்க முடியல. பிகாஸ் அவங்களுக்கு வந்து இதே தாட்ஸ் வந்து ரிப்பீட்டேட்டிவா இருக்கு, இல்ல தூங்குனதுக்கு அப்புறமா அவங்க ஃப்ரெஷ்ஷா ஃபீல் பண்ணல, ரிஃப்ரெஷ்ஷா ஃபீல் பண்ணல. அதே சமயத்துல நிறைய வந்து நமக்கு என்னன்னா ஒரு இன்பில்ட் கில்ட் இருக்கு தூக்கம் ரிலேட்டடா. இது வந்து கண்டிஷனிங். நீங்க தூங்குனீங்கன்னா ஏதோ வந்து நீங்க வெட்டியா இருக்கீங்க, நீங்க வேலை பண்ணல அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லாம நிறைய பேர் வந்து அந்த மாதிரி ஃபீல் பண்றாங்க. இந்த மாதிரி தூக்கம் ரிலேட்டடா ஃபர்ஸ்ட் நீங்க உங்க பிலீஃப்ஸை எக்ஸாமின் பண்ணணும். இந்த தூக்கம் ரிலேட்டடா என்னோட பிலீஃப்ஸ் என்ன, இப்போ வந்து நான் வந்து இவ்வளோ ஹவர்ஸ் தூங்கி தான் ஆகணும் அப்படின்ற ஒரு பிலீஃப் இருக்கா என்கிட்ட, இல்ல நான் தூங்குனாதான் நான் ஃப்ரெஷ்ஷா ஃபீல் பண்ணுவேன்
அப்படின்ற ஒரு பிலீஃப் இருக்கா? இல்ல நீங்க தூங்க போகும்போதே ஒரு பயத்தோட போறீங்களா? ஐயோ நீங்க தூங்க போறேன்னா நான் தூங்க போறது இல்லையா? இப்ப நான் வந்து இவ்வளவு அவர் தூங்கினா நான் ஃப்ரெஷ்ஷா எழுந்துப்பேனா இல்ல ப்ராப்ளம் இருக்குமா? சோ தூக்கம் ரிலேட்டடா நீங்க வந்து ஏதாவது ஒரு பிலீஃப்ஸ் இருந்ததுன்னா இவ்வளவு அவர் தூங்கி தான் ஆகணும், இவ்வளவு அவர் தூங்கி இந்த டைம்க்கு தூங்கி இந்த டைம்க்கு எழுந்துக்கணும் அப்படின்னு ஏதாவது பிலீஃப்ஸ் இருந்தா அதை ஃபர்ஸ்ட் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு எதெல்லாம் நீங்க வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு இது உண்மையா இது இல்லையா அப்படின்றத எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு நீங்க வந்து அது அந்த லெவல்ல ஃபர்ஸ்ட் அட்ரஸ் பண்ணுங்க. எப்படி நான் ஃபர்ஸ்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் நான் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு ஷேர் பண்றேன். எதுவா இருந்தாலும் ஃபர்ஸ்ட் ஸ்பெசிபிக்ஸ்ல இருந்து ஜெனரலுக்கு வாங்க. இப்போ ஒரு சொல்யூஷன் இது இந்த அப்ரோச் எல்லாத்துக்கும் ஒர்க் ஆகும் இன்க்ளூடிங் ஸ்லீப். அந்த ஸ்பெசிபிக்ஸ்லேங்க எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ நீங்க ஜெனரலுக்கு வந்துருங்க. ஜெனரலுக்கு எவ்வளவு சீக்கிரம் வரீங்களோ அப்ப வந்து ஆட்டோமேட்டிக்கா வந்து உங்களோட ஸ்டேட் ஆஃப் பீயிங் அந்த சிச்சுவேஷன் டவுட் எப்படி வருது அப்படிங்கிறது தான் இப்போ தெரியாம இருக்கு. ஜெனரலா நம்ம இப்போ நான் வந்து ஒரு பாட்டு கேட்டேன், அது வந்து மத்தவங்க எப்படி பண்ணுவாங்க அப்படின்னு தெரியல. அதுக்கு என்ன பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் நீங்க வந்து சில ப்ரிப்பரேஷன்ஸ் முன்னாடியே பண்ணிக்கணும். இந்த சென்ஸ் பட் என்ன சொல்ல வரேன்னா பாயிண்ட் வந்து அந்த மாதிரி அக்யூட் சிச்சுவேஷன்ல எவ்வளவு முடியுமோ ஜெனரலுக்கு எப்படி வரணும்னா சரி நீங்க வந்து நினைச்சுக்கலாம் ஓகே ஒன்னு வந்து பேட்டர்ன் இன்டரப்ட் ரொம்ப ஈஸி. நீங்க சொன்ன எக்ஸாம்பிள் நான் வந்து இது பண்ண உடனே மியூசிக் போட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அக்யூட்டா அந்த சிச்சுவேஷன்ல இருந்தேன்னா ஒரு சிம்பிள் டெக்னிக் இருக்கு. உடனே வந்து அந்த பேட்டர்ன் இன்டரப்ட் பண்றதுக்கு உங்க ப்ரீதிங்கை வாட்ச் பண்ணுங்க, உங்க பிரெத்தை. நீங்க என்ன பண்ணிட்டு இருப்பீங்கன்னா அந்த மாதிரி மோஸ்ட் ஆஃப் த டைம் அந்த மாதிரி இதுல வந்து பிரெத்தை ஹோல்ட் பண்ணிட்டு இருப்போம், நமக்கே தெரியாம ஹோல்ட் பண்ணிட்டு இருப்போம். அப்ப என்ன பண்ணா ஃபர்ஸ்ட் பெருமூச்சு இழுத்து விடணும். மூச்சு இழுத்து விட எல்லாமே மூச்சு கொண்டு வந்துருங்க. அது வந்து யாரும் உங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. எந்த சுச்சுவேஷன்லயும் நீங்க மூச்சு விட்டு தான் ஆகணும் நீங்க உயிரோட இருக்கணும்னா. உடனே மூச்சு இழுத்துட்டு வந்து கான்சியஸா ஒரு 2-3 தடவை பெருமூச்சு இழுத்து விடுங்க. ஸோ கொண்டுட்டாலே ஆட்டோமேட்டிக்கா உங்க எனர்ஜி வந்து தன்னாலே ஷிஃப்ட் ஆயிடும். ஸோ பாடி நீங்களே ஃபீல் பண்ணுவீங்க, பாடி கொஞ்சம் ரிலாக்ஸ்டா இருக்கும், கொஞ்சம் லைட்டா இருக்கும். அந்த தாட் வந்து எவாபரேட் ஆயிடும். அந்த அந்த பேட்டர்ன்லேருந்தே நீங்க தன்னால ஏன்னா இது பயாலஜிக்கல் செல்யூலர் லெவல்ல என்ன சொல்லுது, இட் இஸ் அ ஷிஃப்ட் அக்கரிங் அட் தட் லெவல், at the level of the DNA, at the level of your basics of your body. So breathing ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்க அந்த மாதிரி சிச்சுவேஷன்ல இருக்கும்போது நீங்க சொன்னீங்களா பாட்டு போடணும்னு எனக்கு தெரியுது பெட்டரா இருக்குன்னா எல்லாராலையும் மூச்சு விட முடியும். நீங்க சொல்லுங்க ஒண்ணுமே இல்லை உட்காருங்க பெருமூச்சு இழுத்து விடுங்க. பெருமூச்சு 2-3 தடவை இழுத்து விட்டாலே ஆட்டோமேட்டிக்கா ஸ்பான்டேனியஸா எந்த தாட் பேட்டர்ன்ல நீங்க இருந்தீங்களோ அது தன்னால எவாபரேட் ஆயிடும். லிட்ரலா எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பாருங்க. அப்புறம் நீங்க அந்த ஸ்பேஸ் கிடைக்கும். அந்த ஸ்பேஸ் கிடைச்சப்போ நீங்க ஃப்ரெஷ் தாட்ஸ் கொண்டு வரலாம், இல்ல எதுவுமே தாட் இல்லாம ஒரு ஸ்டேட்டுக்கு வரலாம். இது பேசிக் யார் வேணா பண்ணலாம். அந்த அந்த நிலைக்கு வந்ததுக்கு அப்புறமா நீங்க வந்து அடுத்த திங்கி யோசிக்கலாம். சரி நான் பாட்டு கேட்கலாமா, இல்ல போய் ஏதாவது சாப்பிடலாமா, இல்ல நெக்ஸ்ட் ஆக்டிவிட்டி ஏதாவது பண்ணலாமா, இல்ல போன் ஃப்ரெண்ட் ஏதோ ஒரு ஃப்ரெண்டை கால் பண்ணலாமா. அந்த மாதிரி உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா அந்த ஸ்டேட் ஆஃப் பீயிங்க்கு என்ன தாட்ஸ் நல்லதோ அது தன்னால வரும். அப்ப நீங்க ஆக்ஷன் எடுக்கலாம் அந்த டைரக்ஷன்ல. இது வந்து சிம்பிள். இது அக்யூட்ல இருந்து உடனே வெளில வரதுக்கு அப்புறமா நீங்க ஜெனரல் ஸ்டேட்டுக்கு வந்துடலாம். நீங்க கேட்டீங்களா அந்த தூக்கம் கொஸ்டின், ஜெனரல் ஸ்டேட்டுக்கு வந்துட்டு சரி ஓகே தூங்கலன்னா என்ன அப்படி போகணும். நீங்க இப்ப எனக்கு தூக்கம் வரல சோ வாட் அப்படி போங்க. எதுக்கு நான் ஓகே நான் தூங்கலன்னா நாளைக்கு டென்ஷன் ஆயிடுவேன், எனக்கு வந்து சொல்லியிருக்காங்க இவங்களே சொல்றாங்க இந்த மாதிரி சரியா தூக்கம் வரலன்னா ப்ராப்ளம் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி நீங்க யோசிச்சே இருந்தீங்கன்னா உங்களுக்கு இதை சரி பரவாயில்ல தூக்கம் தானே பரவாயில்ல இப்ப இல்லைன்னா நாளைக்கு தூங்கிக்கலாம் அப்படின்னு நீங்க சோ வாட்டுக்கு வந்துருங்க. நெக்ஸ்ட்டுக்கு முன்னாடி சோ வாட்டுக்கு வந்துருங்க. சோ வாட் ஓகே ஃபைன் சோ வாட். அப்போ ஒரு ஸ்பேஸ் கிடைக்கும் உங்களுக்கு. அதே என்ன சொல்லனா அப்பதான் நீங்க வந்து எப்படி ஃப்ளோல இருக்கணும்ன்றதை நீங்க கத்துப்பீங்க. ஓகே சோ வாட்ல இருந்து போயிட்டு அப்ப ஃப்ரீ ஆயிடுவீங்க. ஆமா இருந்தா என்ன பரவாயில்ல ஓகே ஃபைன் அதனால என்ன ஆகுது அப்படின்ற மாதிரி நீங்க வந்து சோ வாட்டுக்கு வந்துட்டு அப்புறமா வாட் நெக்ஸ்ட்டுக்கு போகலாம். நீங்க வந்து இது வந்து எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண ஃபர்ஸ்ட் வந்து உங்க அப்ரோச் அண்ட் ஆட்டிடியூடே வந்து நம்ம ஷிஃப்ட் பண்ணணும். இது வந்து லைஃப் வந்து எல்லாமே ஒரு என் பாயிண்ட் அப்படி கிடையாது. நீங்க அதுவும் ரீடிஃபைன் பண்ணணும். லைஃப் இஸ் a ஜேர்னி தான் இம்பார்ட்டன்ட், ஜேர்னி தான் டெஸ்டினேஷன். அந்த டெஃபினேஷனுக்கு வந்துட்டீங்கன்னா ஒரு நிமிஷமும் நீங்க அந்த ஜேர்னியை என்ஜாய் பண்றது எப்படின்றத பார்ப்போம். கொரோனா இருக்கோ இல்லையோ நீங்க அந்த டைரக்ஷன்ல இருந்து வருவீங்க. ஓகே சொல்லுங்க.